கமல் அவர்கள் சமீபத்துல பேசின விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. மொழிக்காக அவர் பேசின அந்த ஒரு கர்ஜித்த அந்த விஷயம் எப்படி இருந்தது சார்? கமலுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவரை அவர் செஞ்சது தான் ஆமா. குறை சொல்லியிருக்கேன். ஆனால் பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு சூப்பர். ம். நிர்மலா சீதாராமனுக்கு தலை கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழ்ச்சி மாதிரியே நடக்க மாட்டேங்கிறான். தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. என்ன வார்த்தை! அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்து அவங்க அங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொர்கள் 1000 சொல்லிட்டு இவங்க பாராளுமன்றம் சொல்லலாமா? ம். எங்கேயோ அவர் சந்து முனையில் சிந்து பாடி இருக்கலாம், அது அரசியல் பேச்சாக இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் அதை சொல்லலாமா? உலகத்துக்கு தெரியுமா தமிழ் படித்தா இன்னைக்கு உலகத்தில் தமிழன் தலை சிறந்து வழங்குறான். அமெரிக்காவில் தலை சிறந்த பதவிகள்லாம் இருக்கான். அந்த தமிழை, அந்த தமிழனை பிச்சை கூட எடுக்க முடியாது. அதுக்கு அருமையான பதில் சாபம் கொடுத்துருக்கார். தமிழ் வாழும் வளர்க்கும், சாபம் இடுகிறேன். யாரை பேசினவங்கள பலிக்கும். கமலஹாசன் பாபம் பலிக்கும். நிர்மலா சீதாராமன் இவ்வளோ தலை கொழுப்பு ஆகக்கூடாது. அதனால் அதை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக பேசிய கமலஹாசனை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியம் இல்லை, நல்லது பண்ணார். தமிழுக்கு உயிர் கொடுத்தார். ஒரு தமிழச்சி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில். அதை ஒரு தமிழன் என்கிற நிலையில் தமிழை தூக்கி பிடித்தார், தமிழர்களை தூக்கி பிடித்தார் கமலஹாசன். அதனால் அவருக்கு சல்யூட்.